வித்தியாசமான தகவல தான் தெரிஞ்சுக்க போறோம். வித்தியாசமான தகவல்னா நமக்கு அதுக்கும் ரொம்ப தூரமா அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். டெய்லி நம்ம வாழ்நாள்ல செய்றது தான். வேற எதுவும் கிடையாது. நம்ம கொட்டாவி விடுவோம். யார்னிங்ன்னு கூட சொல்லுவாங்கல்ல. ஸோ, அது நமக்கே வரும்போது செஞ்சா ஓகே. பட் ஏன் சில நேரம் மத்தவங்க செய்யும்போது நமக்கு வருது? வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்மளும் வாழ்நாள்ல நெறைய நாள் இந்த மாரி இத ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் லைஃப்ல எடுத்துக்கலாமே. படிக்கும்போது கூட டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாலே, நம்மள அறியாமயே நம்ம கொட்டாய் விடுவோம். ஸோ நம்மளே அதுக்கு வச்சுக்கிட்டோம். ரொம்ப போரிங்கா இருக்கு. அதனால தான் நமக்கு வந்து கொட்டாய் ரூபத்துல அது வந்து வெளில வருதுன்னு சொல்லிட்டு. பட் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு ரூம்ல 2 பேர் இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது கூட ஒருத்தங்களுக்கு கொட்டாய் வரும்போது, நமக்கு கொட்டாய் வருது. இன்னும் சொல்லப்போனா, அந்த கொட்டாவி, இல்ல யானிங் அப்படின்னு போட்டிருக்க அந்த வார்த்தைய ரீட் பண்ணும்போது கூட, அத யோசிக்கும்போது கூட, நமக்கு அறியாம நமக்கு கொட்டாயம் வருது. ஏன் அப்படின்ட்டு என்னைக்காவது ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்டு சொல்ற ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு எம்பத்தின்னு சொல்றாங்க. எம்பத்தினா என்ன? அவ்ளோ தூரத்துக்குலாம் யோசிக்க வேண்டாம். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு மனசுல ஒரு கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்திருப்போம். ஸோ அப்ப பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க வந்து நல்லா ஜாலியா விளையாடும்போது, நம்மள அறியாமயே நம்மளோட கவலைகள் எல்லாம் மறந்து நம்ம சந்தோஷப்படுவோம்ல. அது அந்த குழந்தை தான் விளையாடுது. அந்த குழந்தை தான் என்ஜாய் பண்ணுது. ஒரு ஊஞ்சல் விளையாடும்போதோ என்னமோ! பட் நம்ம அத பார்க்க தான் செய்றோம். பட் இருந்தாலும், அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸ நம்மளும் ஷேர் பண்ணிக்கிறோம். இது வந்து சந்தோஷப்படுறதுக்கு மட்டும் இல்ல. ஈவன் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு கூட ஒருத்தங்க மனசு கஷ்டப்படுறாங்கன்னா, நம்ம சில நேரத்துல நம்மளோட சந்தோஷம் கூட நம்மள விட்டு போன மாதிரி, "ச்சே! அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல" அப்படின்ட்டு அவங்களோட கவலைக்குள்ளார நம்ம இறங்குன மாதிரி இருக்கும்ல. ஸோ மத்தவங்களோட ஃபீலிங்ஸ நம்ம வந்து ஷேர் பண்றோம்ல, அதுதான் எம்பத்தின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எம்பத்தி கூட ஒரு ரீசன்ங்க. ஒருத்தங்க வந்து கொட்டாவி விடும்போது, நம்ம அத பார்க்கும்போது, நமக்கும் கொட்டாவி வருதுன்னு சொல்றாங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட பிரெயின்குள்ளார பார்த்தீங்கன்னா, மிரர் நியூரான்ஸ்ன்ட்டு சில நியூரான்கள் இருக்கு. ஸோ, இந்த மிரர் நியூரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இப்ப நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்திருக்கும்போது, அவங்க வந்து கொட்டாய் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மிரர் நியூரான்ஸ் வந்து நம்மளோட பிரெயினுக்கு அவன் கொட்டாவி விடுறான் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன வந்து நம்மளோட பிரெயினுக்கு இது வந்து சொல்லுது. ஸோ, அப்படி சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேணும்னே அவங்கள ஃபாலோ பண்ணாம, இந்த மிரர் நியூரான்ஸ் பண்ற வேலையால நம்மள அறியாமயே அவங்க செய்ற அந்த கொட்டாவிய நம்ம காப்பி பண்றோம். அதாவது நம்ம மிமிக் பண்றோம். இது நம்மகிட்ட மட்டும் இல்லங்க. நாய்கள், அப்புறம் சிம்பான்சி கூட இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மனுஷங்க கொட்டாவி விடுறத பார்த்த உடனே நாயும் கொட்டாவி விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்பான்சிக்கு வந்து ஒரு வீடியோவ ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. கொட்டாவி விடுற வீடியோவ. அத பார்த்த உடனே சிம்பான்சி அப்படி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஏன் ஒருத்தங்க கொட்டாவி விடுறத பார்க்கும்போது நம்ம கொட்டாய விடுறோம்ன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ ஷேர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.